அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி 17 என்பது அமாவாசை தினமாகும். அமாவாசை என்றால் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகத்துவம் வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையின் பொழுது உருவாகக்கூடிய ஒரு சில கிரகநிலை கிரக மாற்றங்களால் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் பல முக்கியமான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி மாத அமாவாசையின் பொழுது செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதனால் பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மாசி மாத அமாவாசையை பொறுத்தவரை எந்த நட்சத்திரத்துடன் வருகிறது என்பதை பொறுத்தே நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம், சிரார்த்தம், புனித நீராடல், முன்னோர் வழிபாடு, தான தர்மம் ஆகியவற்றிற்கான பலன்களும் மாறுபடும். பொதுவாகவே மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்முடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசை வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டினுடைய மாசி மாத அமாவாசையானது பிப்ரவரி 17ஆம் தேதி அன்றைய தினம் வருகிறது. பொதுவாகவே 9 கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் பெயர்ச்சி ஆவது வழக்கம். இந்த கிரக மாற்றம் 12 ராசிகளிலுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்த பிப்ரவரி மாதத்தில் அமாவாசையின் பொழுது நடக்கக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றத்தால் குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கின்றார். சந்திரன் தன்னுடைய கடக ராசியில் ஆட்சி வீட்டில் அமர்கிறார். சொந்த வீட்டில் ஆரம்பித்து சொந்த வீட்டிலேயே இந்த மாதத்தை நிறைவு செய்ய போகிறார். மேலும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றார். சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோர் மகர ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து இருக்கின்றார். கும்ப ராசியில் புதனும் செவ்வாயும் அமர்ந்திருக்கின்றனர். மீன ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். அந்த வகையில் மேஷராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து விஷயங்களும் நன்றாக இருக்க போகிறது. அதாவது பிப்ரவரி 17ஆம் தேதிக்குள் மேஷராசியை பொறுத்தவரை தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகும். படிப்படியாக தொழில் முன்னேற்றம் ஏற்படும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வதும் நல்லது. உங்களுக்கான முதலில் நீங்கள் வாழ கற்றுக்கொள்வது நன்மையா தரும். மற்றவை எல்லாம் உங்களை தேடி தானாகவே வரும். கிரக நிலையை பொறுத்தவரை நீங்கள் உங்களுக்காக யோசிக்கும் பொழுது மட்டும்தான் குடும்பம், தொழில், நண்பர்கள் என எல்லோரும் உங்களை தேடி வருவார்கள். கிரக நிலைகளும் அற்புதமான அமைப்பில் உள்ளதால் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. உடற்பயிற்சியை கைவிடாமல் கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். மனசோர்வு, மனக்கலக்கம், ஏதோ ஒன்று இழந்தது போன்ற உணர்வுகளும் இருக்கும். அசையும் அசையா பொருள் சேர்க்கை உண்டாகலாம். தொழிலில் ஏற்றம் ஏற்படும். முதலீடு நன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திற்கும் பயப்படாமல் இருப்பது நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்படக்கூடிய மாற்றமும் இருக்கிறது. இந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். மேலும் மேஷராசியை பொறுத்தவரை நுரையீரல் மற்றும் கல்லீரலில் ஒரு சில பிரச்சனை ஏற்படலாம். நாளின் முதல் பாதியில் சுவாச பிரச்சனை ஏற்படலாம். உங்கள் உறவுகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட முயற்சிக்க வேண்டும். தேவையற்ற பதற்றத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். உங்கள் காதல் உறவில் ஈகோ ஆக்கிரமிக்க விடக்கூடாது. திருமண வாழ்க்கையிலும் நல்லிணக்கம் ஏற்படும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். உங்கள் துணையை மகிழ்விக்கவும் இது சாதகமான நேரம். இந்த மாதத்தில் உங்கள் காதல் உறவில் கடந்த கால நிகழ்வுகளை பற்றி சிந்திப்பதை தவிர்த்துவிட்டு இப்பொழுது என்ன நடக்கப் போகிறதோ அதில் மட்டும் கவனம் தேவை. புரிதலும் நிதானமும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். மேலும் மேஷராசியை பொறுத்தவரை இந்த மாதத்தில் தொழில் ரீதியாக பொறுப்புகள் நிறைந்த நாளாக இருக்கும். வர்த்தகர்கள் மற்றும் வணிகர்கள் உரிமங்கள் அல்லது அரசாங்க ஆவணங்கள் தொடர்பான சிரமங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். தொழில் ரீதியாக நாள் நன்றாக இருக்கும். ஆனால் நாளின் கடைசி பகுதியில் ஒரு சில தடைகள் ஏற்படலாம்.
உங்கள் சிறப்பான செயல்பாடு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும். உங்கள் வேலையில் அதிக கவனம் செலுத்துங்கள். தொழிலதிபர்களுக்கு ஒரு புதிய திட்டம் அல்லது கருத்தை தொடங்க ஒரு நாளாகவும் இருக்கப் போகிறது. அலுவலக அரசியலிலிருந்து விலகி இருக்க வேண்டும். நிதி ரீதியாக கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. ஒரு சில நிதி சிக்கல் ஏற்படலாம். சிந்தித்து செலவிடுவது எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு ஒப்பந்தத்திற்கு முன்பு கொள்கை மற்றும் ஆவணங்களை முழுமையாக படித்து பார்த்து கையெழுத்து போடுவது அவசியம். நீங்கள் பெரிய நிதி சவால்களையும் சந்திக்க மாட்டீர்கள். எந்த ஒரு முதலீட்டிற்கு முன்பு சரியான ஆலோசனைகளை பெறுவது முக்கியம். பங்கு சந்தையில் புத்திசாலித்தனமான முதலீடுகளையும் நீங்கள் திட்டமிடலாம். மேஷராசியை பொறுத்தவரையில் உடல் நலத்தை குறித்து அலட்சியமாக இருக்க வேண்டாம். இதயம் மற்றும் மார்பு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஒரு மாதத்தில் நல்ல நாளாகவே இருக்க போகிறது. சரியான நேரத்தில் சிகிச்சை மற்றும் எச்சரிக்கை எடுப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது. கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் சூரியன் கும்ப ராசியில் ராகுவுடன் சஞ்சரிப்பதால் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த எந்த ஒரு வேலையுமே நீங்கள் இப்பொழுது செய்ய தொடங்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். புதன் சுக்கிரனின் சேர்க்கையால் வடிவமைப்பு அல்லது கலை தொடர்பான வேலைகளில் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். மேலும் உங்கள் உணர்ச்சி மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். செவ்வாய் சூரியனுடன் இணைந்து இருக்கும்போது அதிக தன்னம்பிக்கையை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அது உங்களை இழக்கவும் செய்யலாம். எந்த ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு மூத்தவர்களிடம் உதவி கேட்க வேண்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகளையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் உங்கள் தொழில் வீட்டில் உச்சத்தில் இருக்க போகிறார். உங்கள் வேலைகளை மாற்றவோ அல்லது புதியதை கண்டுபிடிக்கவோ இது ஒரு சாதகமான காலம். ஏனெனில் உங்கள் முயற்சிகளும் கடின உழைப்பும் மாத இறுதிக்குள் உங்களுக்கு முழு வணிகத்திற்கு பெயரும் புகழும் கொண்டு வரும். எல்லாமே சீராக நடக்கப் போகிறது. மேலும் உங்கள் நிலுவையில் உள்ள வணிக பணிகள் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு முன்பு நிறைவடையும். உங்கள் சக ஊழியர்களை நம்புங்கள். பெண்களுடன் சேர்ந்து அல்லது உங்கள் துணையுடன் ஒரு வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்கள் பதவி உயர்வுகளை பற்றி விவாதிக்க வேண்டாம். மேலும் ஒரு புதிய வாகனம் வாங்குவீர்கள். சுக்கிரன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறது. உங்கள் வீட்டின் வசதியை மாற்றி அமைப்பீர்கள். சொத்து அல்லது புதிய நிலத்தில் முதலீடு செய்ய இது ஒரு சிறந்த காலமாக இருக்க போகிறது. குறிப்பாக செவ்வாய் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது மூதாதையர் சொத்து தொடர்பான ஒப்பந்தங்களை கொடுக்க போகிறது. இந்த மாதம் நிலுவையில் உள்ள பணம் செலுத்தப்படுவீர்கள். இதன் மூலம் நீங்கள் பழைய கடனையும் அடைப்பீர்கள். உங்கள் நிதி நிலையை நன்றாக வைத்திருக்க வேண்டும். பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு ஆடம்பரமான செலவு மற்றும் பங்கு சந்தை முதலீட்டை தவிருங்கள். உங்கள் குழந்தைகளின் கொண்டாட்டங்கள் அல்லது கடந்த கால சட்ட மோதல்களை தீர்ப்பதற்கு சில அதிகரித்த செலவுகளும் இருக்கலாம். மாசி மாத அமாவாசை என்பது முன்னோர்கள் வழிபட்டு பித்ரு தோஷங்களை நீக்கி குலதெய்வ அருளை பெறுவதற்கு ஒரு மிக முக்கியமான நாள். இந்த நாளில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து தானங்கள் செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும். முன்னோர்களின் ஆசையை பெறவும் அவர்களின் பாவங்களை போக்கவும் அவர்களுக்கு முக்தி அளிக்கவும் இந்த நாள் ஏற்ற நாளாக இருக்கும். பித்ரு தோஷத்திலிருந்து விடுபட்டு வாழ்வில் துன்பங்கள் நீங்கி வளம் பெறுக இந்த நாளில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் முக்கியம். குல தெய்வத்தை நினைத்து வழிபட்டு பூரண ஆசியை நாம் பெறலாம். கடல்கள், ஆறுகள் போன்ற புனித நதிகளில் நீராடுவது மிகுந்த புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்கு செய்வதாகும். உணவு, உடை போன்றவற்றை தானம் செய்யலாம். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுதல் என்பது இந்த நாளில் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாகும். மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபடுவதும் நல்லது. மாதங்களிலே மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படுவது மாசி மாதம்தான். இந்த மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும்
பாவங்களை போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது என்பது மிகவுமே ஒரு சிறப்பான விஷயம். அமாவாசை என்பது மிக முக்கியமான புனித வழிபாட்டு நாளாக இருக்கிறது. முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய இந்த நாள் பலவிதமான புண்ணிய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனி சிறப்பு இருப்பது போலவே மாசி மாத அமாவாசைக்கும் ஒரு தனியான மகத்துவம் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கி சுபகாரிய தடைகள் நீங்கி வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம். இந்த மாசி மாத அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்து வழிபடுவது போலவே மற்றவர்களுடைய பசியை போக்கவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யும் வகையில் தானம் அளிப்பது முன்னோர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். இதனால் நமக்கு வாழ்க்கை வளமாக அமையும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.